ஸோ இது 2008ல் பிறந்த ஒரு குழந்தையோட ஜாதகம், ஒரு ஆம்பளை பையனோடது. இவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் போடும்போது அதுக்கு 3 வயசு முடிஞ்சு தான் அவங்க போட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் வரல, பாட்டி தாத்தா தான் வந்து போட்டாங்க. எப்படி இருக்கும் மேடம், ஜாதகம் எப்படி இருக்குது, குழந்தை இது எப்படி இருக்குது அப்படிங்கும்பொழுது நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஏங்க இதுக்கு வந்து ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்ட்டுனே. இல்லையே நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக அந்த குழந்தைய நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது பிரெயினில் அந்த நர்வ் சம்மந்தப்பட்டது ஏதாவது பாதிப்பு இருக்கும், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டிகிட்ட நான் சொன்னேன். இந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சனியும் கேத்துவும் இருக்கு. பயங்கர நான் சொன்னேன், அந்த பையன் பயங்கர சோம்பேறியா இருப்பான், படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உட்காந்த இடத்துலயே இருக்கும், என்ன படிக்கிறதோ அது மறந்து போயிடும், அதால ஒரு செயல் பண்ண முடியாது. ஸோ அவனுடைய மைண்ட் வந்து ஒரு ஆக்டிவான பொசிஷன்ல இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, ஆமா ஆமா அவன் குழந்தையிலேயே அப்படிதான், ஏதாவது ஒண்ணுன்னா அவன் சட்டுன்னு எதுவும் இது பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது லக்னக்காரகன் சூரியன் வேற, ராகு புதன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கு, கண்டிப்பா இதுக்கு கண்ணுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு நர்வ்ல இதுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த ஐஸ் என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு பிளிக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த சில குழந்தைங்க நீங்க வந்து பார்க்கலாம், அது நரம்பு சம்மந்தப்பட்டது, கண்ட்ரோல் அந்த நர்வ் கண்ட்ரோல் வந்து இருக்காது பிரெயின்ல. ஸோ தி கீப் ஆன் பிளிங்கிங் தியர் ஐஸ். அது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும்போது, இப்போ என்ன 2008னா இமேஜின் ஹி இஸ் 18 இயர்ஸ் ஓல்டு நவ். ஸோ அந்த அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அப்புறம் போவே இல்லை. பிகாஸ் அவங்க போய் ஸ்கூல்ல சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் அந்த மைல்டு ஆட்டிசம் இருக்குது. ஸோ நார்மல் இதில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நம்ம நாட்டை விட யூஎஸ்ல ரொம்பவுமே மோசம். அந்த குழந்தை வந்து நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்கல அப்படின்னாலும் உடனே அதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அந்த மதர் அண்ட் த ஃபேமிலி அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது படிக்க வைக்கிறதுக்கோ இதுக்கோ. அதுக்கப்புறம் வென் தே ஆஸ்க்ட் மீ, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு, இதுக்கு பரிகாரமே கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து கிரகங்களால நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இது சிம்ம லக்னம். லக்னத்துல கேத்து அண்ட் சனி அண்ட் 7ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் ராகு சுக்கிரன். ஸோ இந்த பையனுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. ஒரு 5ஆம் இடத்துல குரு பூர்வ புண்ணியத்தில் நல்லா இருக்கே அப்படின்னு வேற என்ன கேட்டாங்க. நல்லா இருக்குதான், பட் ஸ்டில் இந்த குழந்தைக்குன்னு ஒரு வம்ச விருத்தியோ ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு நார்மல் லைஃபோ வர்றது ரொம்ப கஷ்டம்.